ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம காய்கறி வச்சு சூப்பராக ஒரு தோசை பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ நீங்கள் வீடியோ ஈஸியாக பார்க்கலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். தோசை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 3, கேரட் 1, வெங்காயம் 1, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகா 1, பெருங்காயம் 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி, எண்ணெய் தேவையான அளவு. நான் ஒரு கேரட்டு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா சீவி வச்சுருக்கேன். நம்ம சீவும் இல்லைங்களா, அதில் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதில் கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம இப்போ கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிவிட்டு இது பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதான் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டிஷ்ஷு செய்யும் போதுமே கருவேப்பிலை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் தோசை நமக்கு மெல்லிசாக வாக்க வரும். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எடுக்கிற அளவு ஒரு 12லேருந்து 15 தோசை வரைக்கும் வரும் உங்களுக்கு தாராளமாக. இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் இப்போ நம்ம துருவினதை ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி துருவி எடுத்ததை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி நீங்கள் இட்லி தோசை அப்படி பண்ணி போர் அடிச்சிடுச்சா, அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாகவே நம்ம உருளைக்கிழங்குனா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நீங்கள் உருளைக்கிழங்குல என்ன பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. இன்னும் இந்த மாதிரி பண்ணும்போது அதோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. நீங்கள் இப்போது மசாலாலாம் ஆட் பண்ண பிறகு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அந்த ஸ்மெல் அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி இதையே தான் நீங்கள் பண்ணுவீங்க வீட்டில். இதுக்கு ஒரு சட்னிலாம் கூட தேவையே இல்லை. நம்ம இதுலேயே நல்லாயிருக்கும் உங்களுக்கு தோசை. சும்மாவே சாப்பிட்டுடலாம். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மாவுலேயும் உப்பு இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். சீரகம், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், அடுத்ததாக கொஞ்சமாக இது எடுத்திருக்கேன் கரம் மசாலா. உங்களுக்கு வாசனை பிடிக்கும்னா கரம் மசாலா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் போல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வதக்க இதோட ஸ்மெல்லே அப்படியே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இது நீங்கள் இதுக்கு ஒரு பருப்பொடி இருந்தால் கூட உங்களுக்கு போதும். இல்லை அது கூட தேவையில்லை. சட்னியே இல்லாமல் சூப்பராக நம்ம சாப்பிட்டுடலாம் இந்த தோசையை. இது நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் இது நல்லா வேகும். ஒரு 3-4 நிமிஷம் வெந்தாவே உங்களுக்கு போதும். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு, கேரட் அது 2 நான் எடுத்திருக்கேன். நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கலாம். பீட்ரூட்லாம் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா இது வெந்துடும் நமக்கு. நான் மூடி வச்சிடுறேன். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இது எடுக்கும்போதே இந்த ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க நல்லா. இது கொஞ்ச நேரம் ஆறணும், அவ்வளோதான். நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. வெந்துடுச்சு நமக்கு. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இது கொஞ்சம் ஆற விடுங்க. ரொம்ப அப்படியே நம்ம சுட சுட எடுத்து மாவில் கலந்துட்டோம்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இது ஆறட்டும். அதுக்குள்ளே நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நான் கட்டியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போது மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. நான் எடுத்து இதை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் நல்லா. உங்களுக்கு கட்டியாக வேணும், அடை மாதிரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் நல்லா இதை ஃபஸ்ட்டு கலந்துடுங்க. கட்டி இல்லாத அளவுக்கு மாவில் கலந்து எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் அப்படியே தோசை மாதிரி இப்போ நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இது அடை ஸ்டேஜில் இருக்கும். நல்லா கட்டியாக வரும் உங்களுக்கு. நான் இப்போ மெல்லிசாக எனக்கு தோசை மாதிரி வேணும், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கிறேன். இது பார்த்தீங்களா, இப்போ அப்படி கொஞ்சம் நம்ம எடுத்து பார்த்தோம்னாவே தெரியும், நல்லா தோசை ஊற்றுற அளவுக்கு வரும். இப்போ இதை நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ மெல்லிசாக ஊற்றினாலுமே இது தோசை வரும். நீங்கள் அதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொடியாக வெங்காயம் கட் பண்ணணும். அதே மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிறது. நம்ம கேரட்டும் உருளைக்கிழங்கும் துருவி எடுக்கும்போது இந்த மாதிரி மெல்லிசாக வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதுங்க பார்த்தீங்களா எவ்வளோ மெல்லிசாக வருது. அதே மாதிரி நம்ம தோசை ஊற்றினதுமே இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக உங்களுக்கு வரும். அதுதான் நல்லா கரெக்டான இது இருக்கும். உங்களுக்கு மாவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
ஒரு 2 நிமிஷத்துலலாமே இது வெந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாமே வந்து நம்ம வதக்கும் போதே வெந்துடும். மாவுக்கு நம்ம தோசைக்கு எப்படி இது பண்ணுவோமோ அவ்வளோதான். ஆனால் இன்னும் இது 2 பக்கமும் நீங்கள் திருப்பி போட்டு எடுக்கணும். ஒரே பக்கம் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து நான் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த கலரை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நமக்கு உடனே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. நான் இங்கே தோசை ஊற்றும் போதே எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கேன் இந்த 2 கப் மாவுக்கு வந்து நீங்கள் தோசை ஊற்றுறத பொறுத்து 12, 13 தோசை, ஒரு 15 தோசை வரைக்கும் உங்களுக்கு வரும் இதில் தாராளமாக. நீங்கள் இதில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது மேலேயே வந்து கொஞ்சமாக சீஸ் துருவி போடலாம். பட்டர் போடலாம். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பன்னீர் கூட நீங்கள் துருவி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம். ஆனால் நம்ம நல்லா துருவிட்டு போடணும். அதுதான் இதில் மெயினான விஷயம். நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் இது சுட சுட சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி தோசை உங்கள் வீட்டில் பண்ணுவீங்க. டெய்லி இட்லி தோசை அப்படின்னாவே போர் அடிச்சிடும் நமக்கே. இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக பண்ணும்போது இது தோசை மாவு தானா அப்படின்னே யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இது உங்களுக்கு. புதுசாக ஏதோ ஒரு டிஃபன் பண்ணோம் அப்படின்னு இருக்கும். குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட இதை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்களா, உங்களுக்கு நீங்கள் புட்டு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ஓரம்லாம் அப்படியே மொறுன்னு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட டேஸ்ட்டு. நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக இது மாதிரி பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.